வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காம இந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: இந்த சேனலை திருப்பி விடும் ஒவ்வொரு கருத்துமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாங்க இந்த வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் எஸ்பிஓ பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓக்கு ப்ரைவேட் லிமிடெட் கிடைத்து விட்டதான், மீண்டும் எஸ்பிஓ தள்ளி போகுமா? மார்ச் 8ஆம் தேதி ஓப்பன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய இடத்துடைய கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஆமாங்க, எஸ்பிஓக்கு ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது 15 பிப்ரவரி மாதம் கிடச்சிருச்சுங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தும் அவங்களுக்கான பேன் கார்டு வந்துருச்சுங்க. ஸோ ரெண்டுலேயுமே எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இது வரைக்கும் ப்ரொப்ரைட்டரிஷிப்பில் இருந்த கம்பெனி இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டாங்க. ஸோ இது இன்கார்பரேட் கம்பெனியாக மாறிடுச்சுங்க. சரிங்களா? இன்கார்பரேட் கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ இதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீ ஜாயினிங் தர போகிறாங்க. நம்ம கட்டின அமௌண்ட் எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் ஆக போகுது. ஜிஎஸ்டி கழிச்சது போக மீதி எல்லாத்துக்குமே அந்த அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆயிரும். இனிமேல் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கான ப்ராசஸ் மார்ச் 8க்கு முன்னாடியே அவங்க தொடங்கிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. ஸோ நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் அவங்க புது ஜாயினிங்கை ஆட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் கூடிய விரைவில் யாரெல்லாமே விருப்பப்படுறீங்களோ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய பேன் கார்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அவங்க எஸ்பிஓ லான்ச் பண்ண அடுத்த நாளிலிருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்குங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் குறிப்பிட்ட மெம்பர்ஸை மட்டும்தான் அவங்க ஆட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஒரு லிமிட்டட் பர்சனை மட்டும் அவங்க ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேமெண்ட் அவங்க 3 வகையான பேமெண்ட்டு வித்ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. சில பேர் நான் 5 ஐடி போட்டிருக்கேன், 6 ஐடி போட்டிருக்கேன் அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கம்பெனிக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் கார்டை வச்சு நீங்கள் ஒரு மெத்தடில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மாதிரியும், மீதி இருக்கக்கூடிய ஐடிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு மெத்தடில் இருந்து நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வித்ட்ரா ஆப்ஷன் நம்மளுக்கு 3 வகையான வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் 2 வகையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஆல்ரெடி மல்டிபிள் ஐடி போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துட்டாங்க. இன்னும் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனியில் ஐடி இன்னும் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது, ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் கூடிய விரைவில் சரி செய்ய தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபார்மெட் அவங்க கூடிய விரைவில் சொல்ல போகிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே நோட்டீஸ் போர்டை லெசன் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆனது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் எஸ்பிஓ பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே ஐ லைக் எஸ்பிஓ அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு போங்க. நம்ம எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க எஸ்பிஓவை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எஸ்பிஓக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க மறுபடியும் மீண்டு வந்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. Thank you for watching.